ரிஃப்ளெக்டிவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோல நாங்க சார் டீசர பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். பண்ணிடலாமா பாய்ஸ்? பண்ணலாமே. ஓ! நீங்களும் இருக்கீங்களா? மறந்துட்டேன். ஓகே. எனக்கு இல்ல, சாட்டிஸ்ஃபைடா இல்ல. இருந்துச்சு. என்னன்னா அப்படி இல்ல. இப்ப விமல் அவருடைய படம் பார்க்கணும்னா, முன்னாடிலாம் வந்து அவரோட படம் விலங்கு தான் அந்த டீசர பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த சார் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணுது. அதுக்கு நடுவுல அந்த கன்னி ராசிலாம் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாரி நெறைய இது அப்புறம் மன்னை வைகனாரா ஏதோ பண்ணாரு. மன்னர் வைகனாரா அதெல்லாம் நெறைய அந்த மாரி படங்கள்லாம் பண்ணாரு. பெருசா ஒர்க் அவுட் ஆகல அவருடைய கரியர்ல. வாகை கலைவாணியா என்னது? கலை களவாணி, வாகை கலைவாணி. சூடவா. பொண்ணு பேர்லயே இருக்கு. களவாணி. களவாணி, அதுக்கப்புறம் வாகை சூடவா. வாகை சூடவா அந்த வரிசையில பசங்க ம். அந்த வரிசையில இந்த சார் படம் பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன பில்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி? எனக்கு வந்து பார்க்கறதுக்கு சாட்டை வைப்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. வாகை சுடுவா வைப்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே. ராட்சசின்னு சொல்லி ஜோதிகா மேம் படம் ஒண்ணு வந்துச்சு. அதோட ஆமா. வைப்ஸ் இருந்துச்சு. ஸ்கூலுன்னோனே என்னென்ன ஸ்கூல் படம் இருக்கோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் வரும்போது இல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இல்ல ப்ரோ. அது பார்க்கும்போது அந்த வைப்ஸ் வந்துச்சு. அதனால தான் சொன்னேன். அப்புறம் அந்த வைப்ஸ் வருது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்துல மெட்ராஸ் படத்துல வந்து இந்த செவுருக்காக சண்டை போட்டுப்பாங்கல்ல. அந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்காக சண்டை போட்டுப்பாங்க. ஸ்கூல் இருக்க கூடாதுன்ற மாதிரி சண்டை போறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச ஊர் எல்லைப்புறத்துல அந்த ஸ்கூல் இருக்கும். எங்களுக்கு தான் உங்களுக்கு தான் சண்டை போட்டுப்பாங்களோ Okay. அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் வந்துட்டு தோன்றதுன்னு சொல்லிடுவா. இல்ல இல்ல அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சொல்லிட்டு நீங்களே ஷோ பண்ணுங்க. நான் வெளில வந்துடுறேன். சொல்லு ப்ரோ, நீ சரி, சொல்லு சொல்லுங்க. bro. நான் அந்த பாயிண்ட் அடுத்தடுத்து சொல்லுவேன். இல்ல எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா சினிமாட்டோகிராஃபி. என்ன ப்ரோ பிடிச்சிருக்குலாம் சொல்ற? ஓ! வாங்க அடிக்கல. ஏன்னா சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. Okay. ஒரு கட்ஸும் ஒரு விஷயமும் வந்து வெயிட் பண்ணி இருக்கு, சம்திங் இருக்கு இந்த படத்துல வந்து பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த விஷுவல்ஸும் இருக்கு. ப்ளஸ் அந்த எடிட்டிங் வைஸும் அந்த கட்ஸும் சரி அதுவும் இருக்கு. அதேமாதிரி கேஸ்டிங் வந்து ஆப்டா சூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுது. இந்த பர்சனுக்கு இந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. நேட்டிவிட்டி ஃபேஸோட. ஆமா. ம். ஸோ அந்த ஃபீல் நம்மளுக்கு இது பார்க்கும்போது சில டைம் விமல்து நிறைய படம் பார்த்துருக்கோம். ஐயோ இந்த படமா அப்படின்னு தோணும். ஆனா இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா இருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. போலாம் அப்படின்னு. சூப்பர். அது அப்ப கூட நடுவுல கொஞ்சம் வந்து விமல் சாரை ட்ரால் பண்ணிட்டு தான் நீங்க நல்லா இருக்குன்னே சொல்லுவீங்க இல்லையா? அண்ட் வேற பிளேயர். அண்ட் இந்த படத்தோட டைட்டில் வந்து டீசரா டைட்டில் வந்துட்டு ரோல் ஆகுது. அதாவது சார் படத்தை மாப்போசின்னு இருந்துச்சு. அதேதான் கொஞ்சம் வரல பயமா இருக்குது. அது சொல்லிட்டு பிரச்சனை நான் மாட்டிப்பேன். அதனால தான் நீங்க சொல்ல வச்சேன். சொல்லுங்க. மறந்துட்டாருங்கிறத வந்து சமாளிக்கிறாரு. மாப்போசி அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க. அதுக்கான காரணத்தை வந்து இவர் சொல்லுவாரு. காரணம்லாம் தெரியாதுங்க. எனக்கு என்னங்க தெரியும். பிரச்சனையில மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிருப்பாங்களா இல்ல வேற ஏதாவது சரி எதுவும் பண்ணக்கூடாது எப்படி சொல்றது சால்வா எங்க போயிடலாம். யாருக்குமே அந்த டீடைல்ஸ் தெரியாது. அதை வந்து எங்களுக்கே கண்டுபிடிச்சு சொன்னாருனாங்கன்னா ஷாக்கா அப்படின்னு கேட்டோம். சரி உங்கள்கிட்ட ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்றாரு. அவ்வளவுதான். சரி ஓகே. அந்த டைம் நான் ஸ்கோர் பண்ணேன். நீங்க தான் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து வாத்தின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு படம். ஆமா. ஆனா தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா சார்னு. ஆமா ஆமா. ஸோ அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஓகே. டைட்டில் மட்டும் தான். பட் ஆனா கதை வேற மாதிரி இருக்கும். அது நமக்கு தெரியாதுல்ல. ஆமா. இவரு ஏடிய வேலை செஞ்சாரு. அவருக்கு தெரியும். ஆமா. அப்போ பாதி கதை திருடி போயிடும். கண்டிப்பா இபிஐ தான் இருந்தாங்க. சரி ஓகே. அதான் விட்டுறேன். எனக்கு வந்து ஒண்ணு தோணுது. சொல்லுங்கம்மா. பிரசன்டட் பை வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லி வரவும் எனக்கு படத்துல வந்து கொஞ்சம் யாருன்னா சொல்லிட போறீங்கன்னு நான் சொல்லிட்டேன். பிரசன்டட் பை வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லி வரவும் எனக்கு படத்து மேல வந்து ஒரு ஆர்வம் அதிகமாகுது. ஏன்னா வெற்றிமாறன் சாருடைய ஃபிலிம் டேஸ்ட் அவரோட படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தை வந்ததுனால நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன் படம் பார்க்க. அது போதுமா? அது போதுமா? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதுக்காக தான் பார்ப்பேன். சரி ஓகே. அதான் இன்னொன்னு அந்த பேனர்ல இருந்து ஒரு பிரசன்ட்னு வரும்போது ஓகே ஒரு நல்ல ஒரு படத்தை தான் அவங்க தயாரிப்பாங்க. ஐ மீன் பிரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கே ஒரு ஈகர்னஸ் கிரியேட் பண்ணுது. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு உண்டாயிட்டு இருக்கு. என்ன
ப்ரோ இதை சொல்லு ப்ரோ விமல் அவருடைய ஆக்டிங்கை பற்றி. லாஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி தோணுது. ஏன்னா திடீர்னு குபீர் சிரிப்பு வருது லாஸ்ட்டில். ஸோ பொதுவாக இந்த வெற்றிமாறன் அவருடைய பேர், அவருடைய அந்த கிராஸ் ரூட் அப்படின்ற ஒரு பேனரை பார்த்தாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டாரு. கண்டிப்பாக நல்ல ஒரு படத்தை தான் வந்து பார்த்து அவருடைய பேனர் கீழே ப்ரெசென்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த சார் பார்த்து எனக்கும் தோணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ லோகேஷ் கனகராஜ் எடுத்துவாங்க. அவரு வந்து ஹிட் கொடுத்தாரு. ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த ஏடிஸ் அவங்கெல்லாம் படம் பண்ணும்போது வெளியில யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றேன். ஸோ இவரும் அதே மாதிரி பண்றாரோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். ஆமா, மேபி ஓடாத படம் எல்லாம் விற்கிறாங்களோ அப்படின்றது. இல்ல அப்படி இல்லைன்னா தாண்டி போஸ் வெங்கட் வந்து கன்னிமாடம் அப்படின்ற ஒரு படம் எடுத்தாரு. ஆனா குறிப்பிட்ட பட்ஜெட், கொடுக்கப்பட்ட பட்ஜெட்லேயே கம்மியா பண்ணாராம். அதாவது வந்துட்டு ரொம்ப கம்மியா பண்ணி முடிச்சு ப்ரொடியூசருக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுத்தாரு. இந்த ப்ரொடியூசர் நல்ல ஒரு லாபம் இருக்கும். அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம் வந்து இதுலேயே நம்மளுக்கு தெரியுது பார்க்கும்போது. அண்ட் விமல் அவருக்கு ஒரு பெரிய பவுன்ஸ் பேக்காக இருக்கும். ஏன்னா நடுவில் வந்துட்டு விலங்குக்கு அப்புறம் எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. அப்புறம் பெருசாக எதுவும் வரல. அந்த டைம் அந்த கேப்பை ஃபீல் பண்ணுறதுக்கு சார் அப்படின்ற ஒரு படம் நல்ல ஒரு படமாக இருக்கும். லாஸ்ட்ல இருக்கிறது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். சிரிப்பா இருந்துச்சு. நீங்க வேற ஏதாவது நோட் பண்ணீங்களா? நான் வந்து அதுல ஒரு கதையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதாவது சாமி அப்படிங்கிறது தான் படத்துல வர வில்லனோட பேரு. அவங்க அந்த சிம்பாலிக்கா வச்சு ஏத்திசம் பேச போறாங்க படத்துல. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து சாக்ரட்டிஸ் சொன்ன ஒரு லைன் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, நான் வந்து உங்க யாருக்கும் டீச் பண்ண முடியாது, ஆனா நான் உங்களை திங்க் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது தான் சொல்லியிருந்தாங்க. அதனால வந்துட்டு அவங்க சுத்தி வளைச்சு ஏத்திசம் பேசுவாங்க படத்துல அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இப்பதான் டீசர் பாத்தீங்களா இல்ல 10 வாட்டி பாத்தீங்களா? காலையிலே பாத்துட்டு இருக்காங்க. ரிலீஸே இப்பதாங்க பண்ணாங்க. என்ன ப்ரோ? உனக்கு ப்ரோ? எனக்கு எதுவும் இல்லை ப்ரோ. அவ்வளோதான், சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. உங்களை கமெண்ட்ஸ் நிறைய சொல்லுவாங்க ப்ரோ. சொல்லிட்டு தான் இருக்கேன், இன்ன வரைக்கும் நிற்காம போகுது. ஆமா, இதே மாதிரி விமல் அவர்கள் அடுத்தடுத்த படங்களும் கொடுத்து சிவகார்த்திகேயன் லெவல் அவர் அப்போ ஆக்சுவலாக லான்ச் ஆனது அப்படின்னா கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகி அப்படியே கொஞ்சமாக போய் கிராஃப் கொஞ்சம் கீழே இறங்கிச்சு. மோடி இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் கொடுத்தாருன்னா, நல்ல கதைகளை சூஸ் பண்ணி கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு அவரை உயர்ந்து அடுத்த தளபதியாக வருவார் என்று கூறிக்கொள்கிறேன். இத்துடன் விடைபெறுவது உங்கள் சுகுமார். நன்றி நந்திதா.